Hi, thank you for clicking on this video, and I'm really grateful and excited to have you here. And இந்த மாதிரி வீடியோ போடுறதுன்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் as this is my first ever vlog. And அப்போ தான் எனக்கு தோணுச்சு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ why not I'll show you what I actually do on my work from home days. And எனக்கு டே காஃபி ஆர் டீலேருந்து ஸ்டார்ட் ஆகலைன்னா அந்த நாளே எனக்கு ஒரு மாதிரி சேடாகவே இருக்கும். அண்ட் ஹானஸ்ட்டாக என்னோடய பிரெயின் வேலை செய்யாது டீ ஆர் காஃபி குடிக்கலைன்னா. அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருப்பேன் நீ குடிக்கலைன்னா. But to begin a day with tea or coffee, it's like a really bad habit. I'm thinking to reduce it. And டீ குடிக்கிற மாதிரி கிளிப் எடுக்க போய் கொஞ்சம் ஊற்றிட்டேன். And I started to work. It was a Friday and it was pretty cool day. எனக்கு அவ்வளோவா பெருசாக வேலை இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அது நான் பண்ணிவிட்டு அண்ட் நான் ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சுட்டு இருக்கேன்னா, my office is shifting from one block to another block within the tech park. So they need some time to do the transition. So that's why I'm doing work from home from past few months. And இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் கருவேப்பிலை எண்ணெய். And I thought to give one good oil massage. So this is one small trick. If you have like similar kind of hair texture like wavy or semi-curly or something, before you do hair wash, நீங்கள் எப்பயுமே comb பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரிஸியாக இருக்காது. அண்ட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஐ தாட் டு டூ சம் கஞ்சி. திஸ் இஸ் கருப்பு கவுனி, பார்லி அண்ட் ஹார்ஸ் கிராம், அது கொள்ளு இன் தமிழ். இது மூணுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பவுடர் கிடைக்கும். ஸோ எனக்கு ஒண்டி தான் நான் செய்ய போகிறேன். ஸோ 2 ஸ்பூன்ஸ் இஸ் enough for me. அண்ட் இதுக்கு நீங்கள் கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றணும். ஸோ தட் இட் வில் குக் வெல் அண்ட் யூ won't get that lumpy or it won't form like கட்டியெல்லாம் வராது. அண்ட் யூஸ்வலி ஐ ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு என்னன்னு தெரியல, லைக் மார்னிங் இஃப் ஐ ஹாவ் எனி திங் ஐ ஃபீல் தட்ஸ் வெரி ஹெவி ஃபார் மீ. இதனாலேயே நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவேன். இப்படி பண்ணி அட் சம் பாயிண்ட் ஐ ட்ரிகர் மை வெயிட் கெயின் அண்ட் ஃபியூ அதர் ஹெல்த் இஷ்யூஸ். அண்ட் ஐ தாட் நீட் டு லூஸ் சம் வெயிட் அண்ட் கெட் ஃபிட். என்னோடய அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் இந்த ஒர்க் அவுட் ரொட்டீன், வெயிட் லாஸ் ரெசிபீஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இந்த கஞ்சி இட் வில் பி வெரி குட் இஃப் யூ ஆர் பர்சன் லைக் மீ ஹூ ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட். இது உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் அண்ட் நரிஷிங்காக இருக்கும். அண்ட் இட் இஸ் வெரி ஹெல்த்தி ஆல்சோ. அண்ட் I just thought let me share you all like why I started content creation. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ பேசிக்காகவே நான் ஒரு ஷையான பர்சன் ரைட் ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ். ரொம்ப இன்ட்ரோவர்ட். எந்த மாதிரியான இன்ட்ரோவர்ட்னா, இன்ட்ரோவர்ட்டுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட். இப்போவும் நான் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருக்கேன், பட் கம்பேரிட்டிவ்லி நவ் ஐ எம் லிட்டில் பெட்டர். அண்ட் ஐ ஹாவ் லாட் ஆஃப் insecurities and I'll be sticking to my comfort zone. So இதனால like in my school days I have missed so many opportunities which came on my way just because நான் people ஃபேஸ் பண்ணணும், like we need to communicate with them. இதெல்லாம் நினச்சேன் நான். most of it I said no. இந்த மாதிரி பண்ணியே I have lost many opportunities in my life. And I just thought this is a high time to get out of my comfort zone and do things which I really love. And content creation பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years முன்னாடியே I thought of doing it. But what stopped me is all my insecurities and fear of judgmental environment. இதெல்லாம் இருந்துட்டுச்சு. But I had a kids YouTube channel kind of லைக் இந்த கேம் அண்ட் பசில் இந்த மாதிரியெல்லாம் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ இட் த்ரூ அவுட். ஸோ இன் பிட்வீன் அதை விட்டுட்டேன். அண்ட் ஐ வாண்ட் டு இவால்வ் ஆஸ் எ பர்சன் போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. ஃபிசிக்கலாக நான் என்னை ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் ஃபிட்டாக வச்சுக்கணுன்ட்டு இப்போ கொஞ்ச நாளாக ஐ எம் திங்கிங் லாட் அபவுட் இட். அண்ட் ஐ வாண்ட் டு பிரிங் அவுட் த பெட்டர் வெர்ஷன் இன் மீ. அண்ட் கான்டென்ட் க்ரியேஷன் இஸ் சம்திங் ஐ ரியலி லவ். இதை நான் இப்போ பண்ணலன்னா பிகாஸ் ஆஃப் ஆல் மை இன்செக்யூரிட்டிஸ் ஃப்யூச்சரில் நான் ரிக்ரெட் பண்ணக்கூடாது, ஐயோ அப்போ பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்றலாம். ஸோ வெதர் திஸ் இஸ் கோயிங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ஆர் நோ,
at least I won't be having that regret in future. End of the day இதை நான் கம்ப்ளீட்டாக அச்சீவ் பண்ணல முடியலனாலும் I'll be happy because I'll be more satisfied thinking that at least I tried something. This is my mom doing some onion pakoras. To be very honest, எங்கள் அம்மா தான் ரொம்ப யூடியூப் ஸ்டார்ட் பண்ணு, if it's not happening also it's fine, at least give it try ன்ட்டு எனக்கு ஸ்டார்டிங் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியா தந்திருந்தேன் எங்கள் அம்மா தான். அண்ட் நான் கரெக்டாக எப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அதெல்லாம் நினைக்கிறேனோ அப்போ தான் இந்த மாதிரி கரெக்டாக எதனா பஜ்ஜி சுடுவாங்க இல்லைனா பக்கோடா போடுவாங்க. And I'll try to include my mom in my videos little by little. She's very funny person actually. And இதுதான் என்னோட ஹேர் குளிச்சதுக்கப்புறமா, like you can see the defined wavy or curly hair. I'm not sure what's going to be my next video. Right now I haven't decided with that. பார்க்கலாம் எனக்கு எது தோணுதோ அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இவங்க தான் எங்கள் ஏரியா பாய்ஸ். இது வெள்ளை ப்ரௌனி, அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து கேபி கருப்பு. இனிஷியலாக இவங்களெலாம் பார்த்து நான் பயங்கரமாக பயந்துட்டு இருந்தேன். லைக் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதெல்லாம் நல்லா ரவுண்டு கட்டிட்டு கடிக்கிற மாதிரியே பார்ப்பாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு இவங்க டம்மி பாபா, சும்மா சவுண்டு மாத்திரம் தான்.